செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சு. ஸோ கேட் நம்பர் 6 நம்ம லான்ச்சுமே பக்கத்தில் தான் இருக்குது, மேலே இருக்கதா அதுதான் நினைக்கிறேன். கேட் நம்பர் 6 எங்கே இருக்குன்னு பார்த்துடணும். ஏன்னா கேட் நம்பர் 1க்கு வந்துச்சா, இது வியட்நாம் ஏர்லைன்ஸ். கேட் நம்பர் 6 தான், சின்ன ஏர்போர்ட் தான், அவ்வளோதான். இது 6ன்னா அங்கே இன்னும் 2-3 கேட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் 4-10 சன் பெனின்சுலா லாஞ்சுன்னு இருக்குது. நம்ம பேர் சாங்கான் பிஸ்னஸ் லான்ச்சுன்னே இல்லை. இது கீழே போகிறதா மேலே போகிறதா? மேலே போகிறது. ஓகே, ஏறிட்டோம். என்னெல்லாமோ பேர் இருக்குது. சாங்கான் பிஸ்னஸ் லான்ச்சு அந்த சைடு அந்த பேரை பார்த்தேன்னு நினைக்கிறேன். போண்டி கேட்டு தான் 6 தான், பிரச்சனை இல்லை. 12:30 மணி இப்போது 19 ஆகுது. வியட்நாம் ஏர்லைன்ஸ் லேட்டஸ்ட் லான்ச். பீரியாரிட்டி பஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சாங்கான் பிஸ்னஸ் லான்ச் ஒன்று தான். இது எந்த லான்ச்சுன்னே தெரில. இதாக இருக்குது சாங்கான் லான்ச். Priority bus. That's also working, na? Okay. That's also. Yeah, all the lounge checking here. You have to check here. Oh, then I have to go. Passport, boarding pass. Yeah, boarding pass. Inside this. Excuse me, checking here, please. You have to check in here only for all lunches. Check in here. எல்லா லாஞ்சுக்கும் சேர்த்து இங்கே ஒரே இதில் தான் செக்இன் பண்ண போல் இருக்கு. It's taking so much time. Any name confusion? Only you. Only you. Oh, yeah. Only you. Yeah, only me. You. Why it's The last one? third door. The name Songhan. Why so much time? Took. No need. Already. You take already. செக்இன் பண்ணுறது தான் ஒரே இடம். பட் அது நம்ம எந்தெந்த லாஞ்சுக்குதோ அதில் விட அதுக்குள்ள தான் போக முடியும். நம்ம இது வந்து லாஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரே கவுண்டராக போட்டாங்க. ஏன்னு தெரில, மற்றதெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது பொண்ணு புதுசாக என்னன்னு தெரில, அவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஷென்கான் ஓகே. Yeah. Hello. Priority pass, right? What car do you check in with? What car do you check in with? Priority bus. Yes. Will you check in already? Yeah, already. Okay. எதுவும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லை. எதுவும் எஸ் மொத்தமாக கோழியை வச்சுக்கோங்க. இதுதான் திஸ் இஸ் வெஜிடேரியன் நினைக்கிறேன். ஓகே, 1 ஃப்ளைட்டு, 12:30 போர்டிங். நாங்கள் நம்ம கேட் நம்பர் 6 நேராக லாஞ்சுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு 12:30 வரைக்கும் உட்காந்துட்டேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பார்க்குறேன் 12:30க்கு போர்டிங் கேட்டு 1 மாற்றிட்டாங்க. 1ங்கிறது அந்த எண்டுக்கு ஓடணும். எல்லாம் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஃபோன் இருக்கா? எஸ். என்ன பட்டன் இப்படி வச்சிருக்கா? கரெக்டாக இது ஹோச்சிமின் சிட்டியாக மாற்றிட்டாங்க. ஆனால் 5:30 எங்கே இங்கே போட்டிருக்கேன். கேட் நம்பர் 1. ஏன் கேட் நம்பர் 1 இங்கே எப்படி வெளியே போட்டிருக்கேன்? எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் கேட் நம்பர் 1? Number 1. It's here. That's way. No, gate 6 to gate 1. Gate 1 அங்கே ஓடணும்.
ஏன் இப்படி போட வச்சாங்கன்னே தெரியலப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, கேட் நம்பர் 1. இந்த கூட்டம் நம்மளுக்காக தான் இருக்கும். இதுக்கு ஓடி வந்திருக்க வேண்டாம். ஏப்பா ஷப்பா. ஆமாம், அதான் ஒன்று தான். இது பொருக்கு இதுக்கு இன்னும் 20 நிமிஷம் ஆகும். அப்பா ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து என்ன எனக்கு சரி இது டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இன்னும் இருக்காங்க 20-25 பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு லாஸ்ட்டு தான், பின்னாடி விண்டோ தான். டனாங்க விட்டு புரட்டாச்சு. இப்போ வந்து ஹனாய் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஹனாயில் அந்த லேக்கு சிட்டிக்கு நடுவில் இருக்குங்க. அந்த ஒரு லேக்கே போதுங்க. அப்படியே அங்கே போய் உட்காந்தா அப்படியே சொர்க்கத்தில் உட்காந்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த லேக்கை சுற்றி அப்படி ஒரு ரவுண்ட் வந்தால், அதாவது மவுண்ட் ரோடில் நடுவில் ஒரு லேக் இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எக் காஃபி, ட்ரெயின் சைட்டு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு காஃபி லவர். லாஸ்ட் டைம் சரி, இது செகண்ட் டைம். இப்போ வரைக்கும் நான் அந்த எக் காஃபி இதெல்லாம் அந்த ட்ரையில் எடுக்கல. ஏன்னா அதை ஏதாவது குடிச்சு வாமிட் ஃபீல் வந்து காஃபியே பிடிக்காமல் போயிடக்கூடாது. ஏன்னா நான் காஃபியை லவ் பண்ணுறவன், காஃபி வெறியன். எனக்கு பிளாக் காஃபி போதும், இல்லைன்னா ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபிக்கு வந்து நான் காஃபி பொடி வந்து தேடி வாங்குவேன். இவங்க எல்லாமே இந்தியன்ஸ் தான், பட் நார்த் இந்தியன்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2:45 போர்டிங் கேட் க்ளோஸ் பண்ணணும். கண்டிப்பாக 1:30 தான் க்ளோஸ் பண்ணாங்க போல் இருக்கு. இன்னொரு 30 பேராவது 20 பேராவது வரணும். வாங்க. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் இது முடியுமா? நான் ஓடியே வந்திருக்க வேண்டாங்க மூச்சு இலைக்க. காலைல நல்லா தாங்க வந்தேன். திருப்பி அந்த ஏசியில் லாஞ்சில் போய் உட்காந்து திருப்பி மூக்கு அடைச்ச மாதிரி இருக்குது. 37A 29A 37A லாஸ்ட் போய்ட்டு வந்துடும். I am from Tamil Nadu. I am from Tamil Nadu, Chennai. You are from? Bangladesh. Nice to meet you. Yes. So he is from Bangladesh. Thank you. ஸோ அவதாங்க லாஸ்ட்டு. இன்னும் அவர் நண்பர் வரணும். அவர் வந்துட்டாருன்னா போகலாம். நார்த் இந்தியன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நார்த் இந்தியன்ஸ்லாம் ஜென்ரலாக அவளை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு கூட சிரிக்க மாட்டாங்க. ஒரு பங்களாதேஷை கூட நம்மளை பார்த்து ஹாய்ன்னு சொன்னார், அப்படியே பிறந்தாங்க. பட் இந்த நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க ரொம்ப ரேர். நம்மளெல்லாம் ஒரு பூச்சி மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம பிளாக் ஸ்கின் இல்லை, அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்கெல்லாம் தெற்கேருந்து வந்திருக்கா, இவங்க எல்லாம் தீண்டத்தகாதவங்க. நான் கூட யோசிப்பேன், எல்லாரும் வடக்கன்ஸுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கோவம் தான் வரும். பட் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது தப்பு இல்லைங்க. அவங்க நம்ம மேலே இவ்வளோ பார்சியாலிக்காங்க. ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும்போது டெல்லி டூர் கூப்பிட்டு போயிருந்தேன். ஒரு 20 பேர் நான் தான் கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போது டெல்லியிலங்க சொன்ன மாட்டேங்க, பார்லிமெண்ட் பில்டிங்கு கேட் காவேரி என்ட்ரியில் உள்ள செக்யூரிட்டிகிட்ட வழியை கேட்குறேன். ஹிந்தி தெரியுமான்னு கேட்குறான். நான் இங்கிலீஷில் கேட்குறேன். அவன் ஹிந்தி தெரியுமான்னு கேட்குறான். தெரியாதுங்கிறேன். உனக்கு சொல்ல முடியாது போடான்னு, நீ போய் ஹிந்தி படிச்சுட்டு வாங்குறேன். எவ்வளோ அழகாக இருப்பாங்க. பின்னாடி மலையை பாருங்க. ஸோ மாறல, இன்னை வரைக்கும் வடக்கு மாறல. என்னவோ தெரியல, நாம அவங்கள சகோதரராக தான் பார்க்கணும். அவங்களுக்கு தான் நம்மளை பிடிக்கல. தோல் கருப்பாசு இருந்தாலும் சிவப்பாக இருந்தானுங்க, வெள்ளையாக இருந்தானுங்க. மனசுலாங்க முக்கியம். நாங்கள்லாம் ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. இடது காலை வச்சு இறங்கணும். நான் தான் திருப்பி டனாங்க வருவோம் திருப்பி. ஸோ டனாங் ஏர்போர்ட் 37A. என்ன ஏர்போர்ட் பாருங்க. அப்படியே நம்ம குற்றாலத்தில் ஏர்போர்ட் கெட்ட மாதிரி இருக்குல்ல. செங்கோட்டையில் ஏர்போர்ட் கிட்ட அப்படி தான் இருக்கும்.
இவ்வளோதாங்க, மொத்தமே ஏர்போர்ட்டே இவ்வளோதான். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது, ரெடியாக இருக்குது. ஹாய், குட் மார்னிங். நம்ம தான் லாஸ்ட் ஃபுல் கூட்டுறாங்க. எஸ், கூட்டுறாங்க, கூட்டிட்டாங்க, புறப்பட்டாங்க. 1 மணிக்கு புறப்பட வேண்டிய ஃப்ளைட்டு வந்து 1:10 புறப்பட்டுருக்கா. அது அப்படி திரும்புகிறாரு. இன்னும் ரன்வேக்கு போய் அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகணும். நம்ம கடைசி வரைக்கும் முந்தினவரோம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களும் இந்தியன்ஸ் தான். பட் நம்ம நார்த் இந்தியன்ஸ் எங்கேன்னு தெரில. ப்ளூ ஸ்கைலாம் இல்லை, டார்க்காக தான் இருக்குது. கேமராவில் தான் ப்ளூவாக இருக்குது. மூடி ஸ்கையாக தான் இருக்குது. ரன்வேக்கே வரலையா? திரும்புதான். வந்துட்டவா, ரன்வேக்கு வந்துட்டார். டேக் ஆஃப் எப்படி ஸ்மூத்தாக இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பிரமாதமாக இருக்குது ஏர்போர்ட். நல்ல இயற்கை வளத்தோட. இன்னும் சிஸ்டம் முடிக்கல போல் இருக்க சேஃப்டியை. ஐயோ ஐயோ, வீட்டுக்கெல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா இந்த சேஃப்டிலாம் நோ யூஸ் சிஸ்டர். ஒரு கதைக்கு ஆகாது. நினச்சி பார்க்கறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். என்ன ரன்வேலே ஊந்துட்டு இருக்கா? வியட்நாம் ஜுரம் இவனுக்கு ஆரம்பிச்சிருச்சா? இந்த சிக்னல் கிடைக்கல போல் இருக்கு. முக்கியமான விஷயம், அந்த ரெஸ்ட் ரூம் பேர் நல்ல. அந்த ரெஸ்ட் ரூம்ல நம்ம ஆள்களை அன்பராக போட்டு துப்பி வச்சிருந்தாங்க. எங்கேயும் வந்து டனாங்களையும் வந்து அதை விடலைங்க. உண்மையிலே கிரேட் தான். ரன்வே கடைசி வரைக்கும் ஊந்து போயிடுவோம் போல் இருக்கு. என்ன இது? இது இப்போதைக்கு டேக் ஆஃப் ஆகிற மாதிரி தெரியலங்க. 2 மணிக்கு தான் நம்ம ஹனாய் போனோம். ஸோ 1:45 நம்ம டேக் ஆஃப் எடுத்தால் போதும். 1:45 எடுத்தால் தான் நம்ம வந்து 1 மணி நேரம் 5 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. 2:50 போய் சேர முடியும். அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸுக்கு கதவை திறக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னு சொல்லி 3:50 4 மணிக்கு கிளம்பலாம். இதுதானங்க வியட்நாமோட வழக்கம். கொஞ்சம் 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 கொஞ்சமாக வேகமாக அப்படியே மூவாது. பாவிகளா பார்த்தங்க. இந்த டிராவல் ஆக்சுவலாக வந்து என்னதான் முக்கிய போட்டாலும் தமிழ் ட்ரக்கர் தான் அதிகமாக, அதாவது பேக்வேவர் குமார் டிரான்சிட் பிளேட்ஸை விட அதிகமாக இது பண்ணுறதுங்கிறது வந்து தமிழ் ட்ரக்கர். ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்சம் அதிகபட்சம் போகுது. இவங்களுக்கெல்லாம் ஒரு 1 lakh to, அதாவது 85,000 to ஒரு 1.5 லட்சம் 85,000 1.5 லட்சம் போகுது. ஆனால் இவன் பார்த்தங்க இந்த விஜய் சித்துங்கிறது ஒரு 20 minutes போட்டிருக்காங்க. 1 day வந்து 25 lakhs வியூஸ், 25 லட்சம் வியூஸு. நான் என்ன சொல்கிறேன், விஜய் சொத்துக்கு கொடுக்கறது 25 லட்சம் இல்லை, இன்னொரு 25 லட்சம் கொடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா அவர் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாரு, இமேஜின் பண்ணுறாரு. அதாவது கவுண்டமணி செந்திலோட ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாலும் டெவலப் பண்ணுறாங்க, அவங்க கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை ஆக்ட் பண்ணுறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அது சாதாரண விஷயம் கிடையாது, ஈஸி கிடையாது. வாயில சொல்லிடலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிடலாம், அது ஈஸி கிடையாது. அதனால 25 லட்சங்கிறது 50 லட்சம் கூட அவங்க பாருங்க வேண்டாம் இல்லை. பட்டு இவங்களும் செலவழிச்சு டயர்டாகி, அதாவது ஒரு 10 நாள் 15 நாளைக்கு மேலே வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது, அதுவும் ஒவ்வொரு நாட்டோட அதாவது சீதோஷ்ண நிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி கண்டிஷன்ஸ் அவ்வளோ இதாகாதுங்க. ஸோ ஹெல்த் வைஸ் அவங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆகாங்க வெளியே காட்டிடாம அதோட கஷ்டம். இப்போ இந்த அதாவது லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு 20 days, அதுக்கு முன்னாடி ஒரு 7 days போவேன், 8 days போவேன், அதிகபட்சம் 10 days போவேன். பட் லாஸ்ட் டைம் தான் வந்து 20 days தனியாக போனேன். பட் முன்னாடி 2000s வந்து ஒரு 30-40 daysலாம் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி 90s யூஎஸ் போகும்போது இங்கே ஒரு 40 days போயிருக்கேன். பட் இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸில் வந்து
இதாக பண்ண. அப்போ அந்த 20 days போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2 weeks 14 daysக்கு அப்புறம் 2 days இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு 10 daysக்கு அப்புறம் சின்ன இதாச்சு. அது அப்புறம் கொஞ்சம் ஒரு 3-4 days கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் சரியாயிடுச்சு. 25 days பாலியிலேருந்து ஹோச்சிமின் சிட்டி வர்ற வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஹோச்சிமின் சிட்டியில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுங்க. இந்த டனாங் கிட்டத்தட்ட ஒரு 3 days முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நைட்டு முடிஞ்சுன்னா ஃபோர்த் நைட் அப்படிமா சரியாயிருவேன்னு நினைக்கிறேன். பட் இந்த உடம்பு போடுற கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எனக்கே இப்படி இருக்குன்னா, அவங்கெல்லாம் 45 days 50 days போகிறாங்க. அதுவும் எங்கெங்கெல்லாமோ போகிறாங்க, என்னென்னலாமோ சாப்பிட்றாங்க. நான் வந்து காசை பற்றி கவலைப்படாமல் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடி நான் இப்போ போகிறது இந்த மாதிரி ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். இப்போ டிரான்சிட் போயிட்டு வந்து அஜய் வந்து பட்டி வேணாலும் கிடப்பாங்களே தவிர ஒன்றும் சாப்பிடாம இருக்காப்புல. அதுவும் அஃபெக்ட் ஆகும். என்ன வேணாலும் சாப்பிட்ற தமிழ் பிரக்கர் அண்டு டாக்டர் பத்மார் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்க படுற கஷ்டத்துக்கு அவங்களுக்கும் ஒரு 20 லட்சம் 25 லட்சம் கொஞ்சம் பார்க்கலாம். ராக் கண்டென்ட் கொஞ்சம் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீரியல் பார்க்க பிடிக்காது, சினிமா பார்க்க பிடிக்காது. டெய்லி வந்த உடனே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை போட்டுட்டு தான் தூங்குவீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நாடா இது நேரம் இதை ஆரம்பிக்க மாட்டேங்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இவன் போயிட்டே இருப்பான்ட்டு, போயிட்டு தாங்க இருக்கான். திருப்பியும் ரன்வேக்கு வந்திருக்காங்க. முதல் ரன்வேலேருந்து அப்படி திருப்பி சுற்றி அப்படி போய் திருப்பி ரன்வேலேயே உருட்டிட்டு போய் திருப்பி ரன்வேயோட ஆரம்ப ஸ்பாட்டுக்கு வந்திருக்கான். இப்போ அவங்க ஆரம்பிச்சாங்க டேக்கா.